ஸ்லோகம் 8, 9 ரெண்டையும் சேர்த்து படிக்கணும். அது ரெண்டும் சேர்ந்ததே அர்த்தம் பார்க்க வேண்டியிருக்கும். கதாச்சித் பிஹிதே கர்ணே ஸ்ரூயதே சப்த ஆந்தரகம் பிராணவாயௌ ஜாடராக்னௌ ஜலபானே அன்னபக்ஷணே. கதாச்சித் பிஹிதே கர்ணே ஸ்ரூயதே சப்த ஆந்தரகம் பிராணவாயௌ ஜாடராக்னௌ ஜலபானே அன்னபக்ஷணே. வியச்யந்தே ஹ்யாந்தராஹாம் ஸ்பர்ஷாமீலனே சாந்தரம் தமகம் உத்காரே ரசகந்தௌ சேத்யக்ஷாணாமாந்தரக்ரகம் வியச்யந்தே ஹ்யாந்தராஹாம் ஸ்பர்ஷாமீலனே சாந்தரம் தமகம் உத்காரே ரசகந்தௌ சேத்யக்ஷாணாமாந்தரக்ரகம். இந்த இந்திரியங்கள் கோளகங்கள் வழியாக வெளி விஷயங்களை கிரகிக்கின்றன. ஆனால் உள்ளே இருக்கின்றன, இந்த இந்திரியங்கள் உள்ளே தான் இருக்கிறது என்பதற்கு இன்னொரு பிரமாணம் சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, உள்ளே இந்த கோளகங்கள் இல்லாமலும் விஷயங்களை கிரகிக்கின்றனங்கிறார். அதாவது காதை பயன்படுத்தி ஒருத்தர் பேசுகிறத கேட்குறோம், காதை பயன்படுத்தாமல் ஒரு சப்தத்தை கேட்குதான் இந்திரியம், இந்த வெளியே இருக்க காதை பயன்படுத்தாமல். அதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியமுமே, கண்ணு வெளியே இருக்கக்கூடிய பார்க்குறதுக்கு கண்ணை பயன்படுத்துகிறோம், உள்ளேயே சிலது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு உதாரணம் மூலமாக சொல்கிறார். உள்ளே இந்த இந்திரியங்கள் இருக்கிறது என்பதற்கு இந்த கோளகங்கள், இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்திரிய உறுப்புகளை பயன்படுத்தாமல் உள்ளேயே விஷயங்களை இந்த இந்திரியங்கள் கிரகிக்கின்றன அப்படிங்கிறார். அதனால் அது சூக்ஷமாக உள்ளதே இருக்குது, கண்ணுக்கு தெரியாமல் உள்ளே இருக்குன்னு நிரூபணம் பண்ணுறார். இதை உதாரணம் சொல்லி சொல்கிறார். காது, முதல்ல காது எடுத்துக்கிட்டிங்கன்னா, காதை நல்லா மூடிக்கங்க. வயிற்றுக்குள்ளே சில நேரம் கடகடான ஒரு சப்தம் வரும், கேட்டிருக்கீங்களா? அது உள்ளேருந்து வர்ற சப்தம், வெளியேருந்து வர்றதில்லை. நம்ம எல்லாம் மூடி இருக்கோம், அந்த சத்தம் கேட்கும். இந்த அக்னியின் அதே மாதிரி வாயு சஞ்சாரம் கூட கேட்கும், காற்றினுடைய சஞ்சாரமெல்லாம் உள்ள கேட்கும். சில நேரங்களில் காற்றினுடைய துடிப்பு கூட உணரலான்னு சொல்கிறாங்க. இந்த வனத்துலேயும் சொல்லுவோம், அமைதியாக எங்கே போய் உட்காந்துருந்தாலும் இந்த காற்று பீட்டு கேட்குமா, அது உள்ளுக்குள்ளேயே கேட்கும் அப்படிங்கிறாங்க. அது உள்ளே இருந்து இந்த சப்தம் வெளியே இல்லாட்டாலும் கூட உள்ளேயே கிரகிக்குங்கிறதுன்னு சொல்கிறார். சில பேருக்கு பார்த்திங்கன்னா காதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், வெளியே ஒரு சத்தம் கேட்காது, ஆனால் உள்ளே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். அது உள்ளே அந்த சத்தம் கேட்குதுங்கிறது நம்மளுக்கு வந்தாத்தே தெரியும், இல்லாட்டி தெரியாது. இது சினிமாவில் காட்டுவான். எப்படின்னீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கரோ இல்லாட்டி ஒரு எதிரியோ ஒருத்தர் இருக்கான்னு வச்சுங்களேன், இந்த ஹீரோவை யாரோ ஒருத்தர் ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிடுவார். அரைஞ்ச உடனே ஒரு சவுண்டு காங்கன்னு ஒரு சவுண்டு மட்டும் போடுவாங்க. வெளியே இருந்து பேசுவான், அதெல்லாம் ஒன்று கேட்காது, ஒன்றும் கேட்கலைம்பான். வெளியே இருந்து பேசி, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சவுண்டுன்னு கேட்குற மாதிரி இங்கே வெளியே ஸ்பீக்கரில் கொடுத்துருவானுங்க. ஏன்னா அவனுக்கு அந்த சத்தம் கேட்குதான், பார்த்துருக்கமா இல்லைங்களா? உள்ள அவனுக்கு, ஆனால் வெளியே பேசுகிறது ஒன்றும் கேட்கலைமே, அந்த சத்தத்தை தவிர ஒன்றுமே கேட்கலைம்பான். வாயை சேர்க்கறது மட்டும் காமிப்பாங்க, அது எங்கன்னு ஒரு சவுண்டை மட்டும். அப்போ என்னன்னா, உள்ளுக்குள்ளே அந்த வெளியே இருந்து வர்ற சத்தத்தை கேட்க முடியல, அந்த கோலகம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே எங்கன்னு ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு பிராணாயாமம் கூட இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காதெல்லாம் நல்லா பொத்திக்கிட்டு இந்த மூக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சவுண்டு விடுவாங்க, அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு கேட்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்கும் மற்றவங்களுக்கு, நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயும் கேட்கும். நல்லா காது இறுக்கி மூடிக்கிட்டு ஒரு சவுண்டு கொடுக்குற ஒரு பிராணாயாமம் இருக்குது. அப்போ அந்த இந்திரியம் உள்ளே இருக்கிறதுனால தான் அந்த இந்திரியம் உள்ளே இருக்க சப்தத்தெல்லாம் அது கிரகிக்குதுங்கிறார். அது சூக்ஷமமாக அந்த இந்திரியம் உள்ளே இருப்பதால் வெளியே இருக்கக்கூடிய இந்த கருவியை பயன்படுத்தாமல், இந்த கோலகங்களை பயன்படுத்தாமல்
அது உள்ளேயே கிரகிக்கிறது. இங்கே என்ன சொல்கிறாரு, காதை மூடினா கூட இந்த வயிற்றுக்குள்ளே அக்னி, இந்த சவுண்டு, இந்த ஜீரணமாகிற சில சவுண்டுகள்லாம் நம்மளுக்கு கேட்குது அப்படிங்கிறார். பிறகு ஸ்பர்ஷம், இந்த தோலில் தான் ஸ்பர்ஷம் இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா. ஆனால் என்ன சொல்கிறோம்னா, ரொம்ப சில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்டர் குடிக்கிறோம், கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றோம், என்ன பண்ணுது வயிற்றுக்குள்ளே, அங்கே ஒரு சில்னஸ் வருது. மற்ற உணர்வு இருக்குது, அங்கே தொடு உணர்வு கிடையாது. அந்த குளிர்ச்சியோ உஷ்ணமானதோ உள்ளே போச்சுன்னா அதை பற்றிய உணர்வு உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணுறோம். நம்ம வெளியே இருக்கக்கூடிய தோல்னால கிடையாது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் இருக்குது. குளிர்ச்சி சூடாக இருந்தால் அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறார். அதே மாதிரி சில நேரம் பாருங்கள், வயிற்றில் சில பெயின்லாம் இருக்கும், அதுவும் அந்த உணர்வுனால தானே வருது, அந்த உணர்வுனால வரும். மற்ற நேரம் ஒன்றுமே இருக்காது, சில நேரம் உள்ளே மட்டும் வலிக்காது. எப்படி அந்த வலி எதன் மூலமாக தெரியும் தெரியாது. தலைவலி, வயிற்று வலியெல்லாம் கூட உள்ளே இருக்குது நம்மளுக்கு. அந்த உணர்வு, அந்த தொடு உணர்வு இருக்கே, அது உள்ளுக்குள்ளே நம்ம ஃபீல் பண்ணுறோம். வெளியே இருக்கக்கூடிய தோல்னால் மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ளேயும் அந்த உணர்வு, இந்திரியங்கள் சூக்ஷ்மமாக இருக்கிறது அப்படிங்கிறது. இது ஸ்பர்ஷம், தோல். பிறகு கண். இப்போ நல்ல வெளிச்சமாக இருக்குது, நான் இருட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே லைட்லாம் போட்டிருக்கு, எல்லாம் நைட்டில் உட்காந்துருக்கோம், மேகமூட்டமாக இருக்குது, நட்சத்திரங்கள் சந்திரன் கூட இல்லை, லைட்டில் ஆஃப் பண்ணால் என்ன பண்ணுறோம், கண்ணுனால் என்னத்தை பார்ப்போம், நம்ம ஒரு இருளை பார்ப்போமா இல்லையா? எல்லா லைட் டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ என்ன பார்க்குறோம், நம்ம கண்ணுனால் வெளியே இருக்கக்கூடிய இருளை பார்க்குறோம், இது கண்ணை பார்க்குறோம். சரி, நல்லா இப்போ வெளிச்சு கண்ணை மூடிடுறீங்க, அப்போது ஒரு இருளை பார்க்குறோமா இல்லையா? இந்த கண்ணு வேலை செய்யலை, வெளியே எப்படி இருளை பார்த்தீங்களோ அதே இருளை உள்ளேயும் பார்க்குறோமா இல்லையா? அப்போ அந்த இந்திரியம் உள்ளே இருந்துக்கிட்டு இந்த கண் இல்லாமையே அந்த இந்திரியம் வேலை செய்யுது. இது கோலகம், வெளியே இருக்க விஷயங்களை கிரகிக்கிறதுக்கு. இது உள்ளேயும் இருக்கக்கூடிய இருளை இந்த கண் பார்க்கிறது. அப்போ அந்த இந்திரியம் உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறார். பிறகு சுவை அண்டு வாசனை, இது ரெண்டுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாக்கையும் மூக்கையும் சொல்கிறார். நாக்கையும் மூக்கையும் எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம நல்லா அறுசுவை உணவு சாப்பிட்ருக்கோம், நிறையா சாப்பிட்டாச்சு, ஒரு ஏப்பம் வரும், பார்த்துருக்கீங்களா? இங்கேயே சொல்கிறார் அந்த உதாரணத்தை. ஏப்பம் வரும் பொழுது அந்த சுவையும் தெரியும், அந்த வாசனையும் தெரியும் நம்மளுக்குள்ளே. மற்றவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்குள்ளே அந்த சுவையும் வாசனையும் தெரியும். அது உள்ளே இருந்தே தெரியுது, வெளியே இருந்து தெரியலை அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். அப்போ உள்ளேயே இந்திரியங்கள் விஷயங்களை கிரகிக்கிறது அப்படிங்கிறார். சரி, உள்ளே இவ்வளோ விஷயங்களை கிரகிக்கிற இந்திரியம் ஆத்மாவை ஏன் கிரகிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆத்மா உள்ளே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது, அதையும் நாம் கிரகிக்கிறோமே, அறிவுபூர்வமாக கிரகிக்கிறோம். அதுக்காகத்தான் வேதாந்தம் படிக்கிறோம் நம்ம. இப்போ இதெல்லாம் என்னென்னா, ஒரு சொல்கிறார் பொதுவாக இந்திரியங்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரமாணமாக சொல்கிறார். இதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு தேவை இந்த பிரம்ம தத்துவம், ஆத்மா, நான் அழியாத சொரூபங்கிறத புரிஞ்சுக்கிறது தான். இந்த சிருஷ்டிக்கு முன்பு அது இருந்ததுங்கிறதுக்கு இதம், இவைகள் அனைத்தும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றார். இந்த இதம்ங்கிற வார்த்தைக்கு இதெல்லாம் பஞ்சபூதம் இருக்குது, அதில் விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயத்தை கிரகிக்கிற இந்திரியங்கள் இருக்குது, அது உள்ளே இருக்குது, சூக்ஷ்மமாக இருக்குது, வெளியே இருந்து விஷயங்களை கிரகிக்குது, இந்த கோலகங்கள் மூலமாக வெளிப்படுது இப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒவ்வொன்றா கூட இப்போ ஞானேந்திரியங்களை சொல்லி முடிச்சிட்டார். அடுத்து கர்மேந்திரியங்கள் சொல்லுவார். 5 பூதம் எவைன்னு சொன்னார். இப்போ ஆகாசத்துலேருந்து ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், மண்ணுன்னு சொன்னார். அவைகளின் குணங்கள் என்ன, சப்தம் முதலிய குணங்கள்னு 5 சொல்லிட்டார். பிறகு எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒவ்வொரு பூதத்துலேயும் விசேஷ குணம் ஒன்று இருக்குது, எதுலேருந்து வந்துச்சோ அந்த குணம் சேர்ந்துருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம். ஆகாசத்தில் 1 குணம், வாயுவில் 2 குணம், அக்னியில் 3 குணம், ஜலத்தில் 4 குணம், மண்ணில் 5 குணம்னு சொல்லி அப்படி இருக்குது. அந்த விஷயங்களை கிரகிக்கிற இந்திரியங்கள் எப்படி தோன்றுச்சு, எந்த பூதத்தினுடைய விசேஷ குணத்தை கிரகிப்பதற்காக அந்த பூதத்திலிருந்து அந்த இந்திரியம் தோன்றுச்சு. இது எப்படி தோன்றுச்சுன்னு பார்த்தோம். அதனுடைய தன்மை என்ன, இயல்பாகவே வெளிநோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்திரியங்கள் வெளி விஷயத்தை நோக்கியே போய்கிட்டே இருக்குது, அது அப்படி தான் படைச்சிருக்குங்கிறார். பிறகு வெளி விஷயங்களை மட்டுமல்ல, இந்த இந்திரியங்கள் உள்ளே இருப்பதால் உள் விஷயங்களையும் கிரகிக்கின்றன அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கர்மேந்திரியங்களை பற்றி சொல்ல போகிறார் அடுத்த ஸ்லோகத்தில். இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். ரொம்ப எளிமையான ஸ்லோகங்கள்னு கொஞ்சம் இது வரைக்கும் வரும், பிறகு கொஞ்சம் ரொம்ப டீப்பாகவும் போகும். ஆரம்பத்திலே பார்த்தோம், ரொம்ப எளிமைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. எளிமையான ஸ்லோகங்களும் இருக்கும், மீடியமாகவும் இருக்கும், சில கஷ்டமான ஸ்லோகங்கள் வரும் இந்த அத்தியாயங்களில்.
8, 9 சேர்ந்து அர்த்தம் பார்க்கணும். 8வது ஸ்லோகம். கதாச்சித் பிகிதே கர்ணே. கதாச்சித்னா எப்பொழுதாவது, பிகிதே கர்ணே. கர்ணேனா காதை, பிகிதேனா மூடிவிட்டாலும், எப்பொழுதாவது காதை மூடிவிட்டாலும். கடைசி வார்த்தை ஆந்தரக, அந்த முதல் வரியில் கடைசி வார்த்தை ஆந்தரக, நமக்குள்ளே. அடுத்து 2வது வரியை பார்த்துட்டு பிற முதல் வரிக்கு போகலாம். 2வது வரியில் பிராண வாயு ஜாட ராக்னவ். ஜாட ராக்னவ், ஜாட ராக்னவ்னா வயிற்றில் உள்ள அக்னியினாலும், பிராணவாயுனா பிராணவாயுவின் சஞ்சரத்தினாலும் ஏற்படுகின்ற, அதாவது வயிற்றில் உள்ள அக்னியினாலும் பிராணவாயுவின் சஞ்சாரத்தினாலும் ஏற்படுகின்ற. முதல் வரி அந்த கடைசி வார்த்தைக்கு முந்தின வார்த்தை சப்தக ஸ்ரூயதே. ஸ்ரூயதே சப்தகன் இருக்கு. சப்தக அப்படின்னா சப்தமானது, ஸ்ரூயதே கேட்கப்படுகிறது. எப்பொழுதாவது காதை மூடிவிட்டாலும் நமக்குள்ளே வயிற்றினில் உள்ள அக்னியினாலும் பிராணவாயுவின் சஞ்சாரத்தினாலும் ஏற்படுகின்ற சப்தமானது கேட்கப்படுகிறது. அடுத்து 2வது வரியில் 2வது பகுதி ஜலபானே அன்னபக்ஷனே. அதை பிரித்தோம்னா சலபானே அன்னபக்ஷனே. ஜலபானேனா தண்ணீரை, அன்னபக்ஷனை உட்கொள்ளும் பொழுது, தண்ணீரை உட்கொள்ளும் பொழுது. இதோட இந்த ஸ்லோகத்தை நிப்பாட்டிடுற. அடுத்த ஸ்லோகத்தில் தொடர்ச்சி ஆரம்பிக்குது. அப்படியே 9வது ஸ்லோகம். ஹியாந்தராகா. ஹியாந்தராகாங்கிறது 2வது வார்த்தை. வியச்சியந்தே ஹியாந்தராகா, உள்ளே இருக்கின்ற. ஹியாந்தராகான்னா உள்ளே இருக்கின்ற. அடுத்த வார்த்தை ஸ்பர்ஷாகா, ஸ்பர்ஷமானது. முதல் வார்த்தை வியச்சியந்தே, வெளிப்படுகின்றது. அந்த முதல் ஸ்லோகத்தை நீ கனெக்ட் பண்ணணும். தண்ணீரை உட்கொள்ளும் பொழுது உள்ளே இருக்கின்ற ஸ்பர்ஷமானது வெளிப்படுகின்றது. வியச்சியந்தே ஹியாந்தராகா ஸ்பர்ஷாகா, உள்ளே இருக்கின்ற ஸ்பர்ஷமானது வெளிப்படுகிறது. அடுத்த வார்த்தை மீலினே சாந்தரம் தமக. மீலினேன்னா மீலினேச்ச, கண்ணை மூடும் பொழுது. மீலினேச்சனா கண்ணை மூடும் பொழுது. ஆந்தரம் தமக, உள்ளே இருளை பார்க்கின்றோம். தமகன இருள், உள்ளே இருளை பார்க்கின்றோம். கண்ணை மூடும் பொழுது நம்மளுக்கு உள்ள இருள் தெரியுது அப்படிங்கிறார். முதல் பார்த்துட்டோம், காதை மூடினாலும் வயிற்றில் சத்தம் கேட்குது. பிறகு தண்ணீரை உட்கொள்ளும் பொழுது உள்ள ஸ்பர்சம் தெரியுது. கண்ணை மூடினா இருள் தெரியுதுங்கிறார். கண்ணை மூடும் பொழுது உள்ளே இருளை பார்க்கின்றோம். ஆந்தரம் தமக. 2வது வார்த்தை உத்காரே. உத்காரேன்னா சாப்பிட்டு ஏப்பம் விடும் பொழுதுன்னு அர்த்தம். பேர் உத்காரே, சாப்பிட்டு ஏப்பம் விடும் பொழுது. ரசக கந்தவ், சுவையும் வாசனையையும், சுவையையும் வாசனையையும் அனுபவிக்கிறோம். சேர்த்துக்கிறோம், அனுபவிக்கிறோங்கிற வார்த்தையை. பிறகு சேத், அதை பிரித்தோம்னா ச இதி ஆந்தர கிராகாக. ச இதினா இவ்வாறு, ஆந்தர கிராகாக அப்படின்னா உள்ளேயும் விஷயங்களை கிரகிக்கின்றன. எது? ஆக்ஷானாம், இந்திரியங்கள். ச இதி ஆக்ஷானாம் ஆந்தர கிராகக. ச இதினா இவ்வாறு, ஆந்தர கிராகன்னா உள்ளேயும் விஷயங்களை கிரகிக்கின்றன. எது? ஆக்ஷானாம், இந்திரியங்கள். எப்பொழுதாவது காதை மூடிவிட்டாலும் நமக்குள்ளே வயிற்றினில் உள்ள அக்னியினாலும் பிராணவாயுவின் சஞ்சாரத்தினாலும் ஏற்படுகின்ற சப்தமானது கேட்கப்படுகிறது. இங்கே முதல்ல சப்தத்தை சொல்கிறார். காதை மூணுனா வயிற்றுக்குள்ளே அக்னியினாலும் வாயு சஞ்சாரத்தினாலும் சப்தம் கேட்குது. பிறகு தண்ணீரை உட்கொள்ளும் பொழுது உள்ளே இருக்கின்ற ஸ்பர்ஷமானது வெளிப்படுகிறது. தண்ணியை குடிக்கிற போது உள்ள ஸ்பர்ஷம் தெரியுது, அந்த குளிர்ச்சியாக இருக்குது, சூடாக இருக்குன்ட்டு. கண்ணை மூடும் பொழுது உள்ளே இருளை பார்க்கின்றோம். வெளியே எப்படி கண்ணுனால் இருளை பார்க்குறோமோ அப்படியே உள்ளே இருளை பார்க்கின்றோம். சாப்பிட்டு ஏப்பம் விடும் பொழுது சுவையையும் வாசனையையும் அனுபவிக்கின்றோம். இவ்வாறு இந்திரியங்கள் விஷயங்களை உள்ளேயும் கிரகிக்கின்றன. இது இந்த 8, 9 ஸ்லோகத்திலே அர்த்தம். அடுத்து 10வது ஸ்லோகம் பார்க்கலாம். இங்கே கர்மேந்திரியங்கள். இனி ஞானேந்திரியம் முடிஞ்சு, இனி கர்மேந்திரியம் வரப்போகுது.
10வது ஸ்லோகம் படிக்கலாம். பஞ்சோக்யா ஆதானகமன விசர்கானந்தகா கிரியாஹாம் கிருஷிவாணிஜ்யசேவாத்யாஹாம் பஞ்சஸ்வந்தர்பவந்திஹீம். பஞ்சோக்யாதானகமனம் விசர்கானந்தகா கிரியாஹாம் கிருஷிவாணிஜ்யசேவாத்யாஹாம் பஞ்சஸ்வந்தர்பவந்திஹீம். இங்கே கர்மேந்திரியங்களின் செயல்கள், ஞானேந்திரியங்கிறது அறிவுக்கருவி, கர்மேந்திரியங்கிறது செயல்கருவி. இந்த செயல்கருவியினுடைய செயல்களை மட்டும் சொல்கிறார். அது என்ன செய்யுதுன்னு சொல்கிறாரு, அது எந்த இந்திரியம் செய்யுதுங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். முதல்ல எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை சொல்லி அதனுடைய செயல்கள்னு சொல்லுவோம். இங்கே செயல்களை சொல்லி இதெல்லாம் இந்தந்த இந்திரியம் செய்யுதுன்னு சொல்கிறார். இங்கே அப்படி தான் கொண்டு போகிறார் அவர். இங்கே என்னென்னா முதல்ல என்ன, கர்மேந்திரியங்கள் பேசுதல்ங்கிறது கர்மேந்திரியம். பிறகு செயல், கையில் செயல்படுற பாருங்க, எடுத்தல், பிறகு நடத்தல், பிறகு கழிவுப்பொருள்களை வெளியேற்றுதல், இந்திரிய சுகம் அனுபவித்தல், இப்படி 5. இதோட என்ன சொல்கிறாருன்னா விவசாயம், வேறு எல்லா செயலையும் சேர்த்துங்க. இது 5 தான் கர்மேந்திரியம். இதோட நீ விவசாயம் பண்ணுறது, வாணிகம் செய்கிறது, சேவை செய்கிறது, எத்தனை செயல்கள் இருக்கோ அத்தனை செயல் இந்த 5க்குள்ளே அடக்கம். இந்த 5 செயல்களுக்குள் அனைத்து செயல்களும் அடக்கம். செயல்களை வரிசையாக சொல்கிறார். இந்த கர்மேந்திரியம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணமும் என்னன்னு சொன்னால், போன வட்டம் பார்த்தோம், காரிய லிங்க அனுமானம். ஒரு செயலை வைத்துத்தான் இந்த இந்திரியம் இருக்குன்னு செய்ய முடியும். ஒருத்தர் கை இருக்குது, கையில் என்ன செய்யணும், எடுத்தல்ங்கிற இது, எடுத்தல்ங்கிறது. எத்தனை பேருக்கு கை இருக்குது செயல்படாமல் இருக்குது பார்க்குறோமா இல்லையா? அப்போ தூக்கு அப்படின்னு கேட்பான். தூக்கம் முடிஞ்சுன்னா, அந்த காரியம் நடந்துச்சுன்னா கைங்கிற இந்திரியம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். தூக்க முடியலைன்னா அங்கே இந்திரியம் வேலை செய்யலை. ஒருத்தர் பேசுகிறாரு, அவருக்கு நாக்கு இருக்குது, பேசுகிற சக்தி, சுவைக்கிற சக்தி ஞானேந்திரியம். இந்த நாக்குக்கு மட்டும் 2 இருக்குது, மற்றதுக்கெல்லாம் 1 தான். நாக்குக்கு மட்டும் கர்மேந்திரியம் இருக்குது, ஞானேந்திரியம் இருக்குது. அதனால நம்ம விரதமே நாக்குக்கு வைக்கிறோம். ஒன்று உண்ணாவிரதம், இல்லாட்டி மௌன விரதம். நாக்கு 2 இந்திரியம் வேலை செய்யும். அதனால் நாவடங்க 4 மடங்குன்னு அர்த்தம். நாவில் 2 இந்திரியம் இருக்குது, ஞானேந்திரியம். இந்த ஞானேந்திரியம் பேசுகிறது. அதை நீ அளவாக பேசி அளவாக நீ வச்சுருந்தேன்னு சொன்னால் மிச்சம் 4 இந்திரியம் அடங்கிக்கிறோம், ஞானேந்திரியம். சாப்பிட்ற விஷயத்துலேயும் அதே மாதிரி தான். அதை நீ அளவாக சாப்பிட்டு கரெக்டாக சாப்பிட்டு இருந்தேன்னு சொன்னால் மிச்சம் 4 இந்திரியம் கரெக்டாக போகுமா. அதனால தான் நாக்கை சொல்லும் பொழுது நாவடங்க மற்ற 4ம் அடங்கி விடுங்கிறாங்க. நம்ம விரதமே பாருங்கள், உண்ணாவிரதம் இல்லாட்டி மௌன விரதம், அப்படி தான் இருக்கும். பெரும்பாலும் விரதங்களில் தான் இருக்கும். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த செயல்கள், ஒருத்தர் பேசுகிற சக்தி இருக்குன்னு எப்படி தெரியும்? அமைதியாக இருந்தால் ஏதாவது தெரியுமா? ஏதாவது கேள்வி வைக்கிறேன், பதிலே சொல்லலை, என்ன பண்ணுவோம்? ஊமைன்னு தான் நினைப்போம். ஒரு சினிமாவில் கூட வரும், இதையும் பார்த்தா வடிவேல் ஜோக் தான் சொல்லணும். வடிவேல் பார்த்திபன் இப்படி ஏதோ கேட்பான், அவன் கையை இப்படி காமிப்பான், ஊமை போல் இருக்குது அப்படிம்பான். பிறகு பேச ஆரம்பித்த பிறகு பார்த்தா அவ்வளோ பேசுவான். அப்போ அவன் பேசணும், அந்த பேசுகின்ற செயலை வைத்துட்டு அங்கே கர்மேந்திரியம் இருக்குன்னு சொல்ல முடியும். இதுவும் லிங்க அனுமானத்தில் தான் சொல்கிறோம். நாம் அனுமானத்தை வச்சு எனக்கு எடுக்க முடியுது, அப்போ எனக்கு கை இருக்குது. நீங்கள் சில நேரங்களில் இந்த மரத்து போகிற ஊசியெல்லாம் போட்டு காலில் ஏதாவது ஒரு மருந்து போட்டு காலை அசைக்கவே முடியலன்னு வச்சுங்க, அப்போ தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது. இப்போ காலை அசைக்க முடியல, அந்த இந்திரியம் உள்ள வேலை செய்யலைன்னு தெரியும் நம்மளுக்கு. அனுமானத்தில் அந்த அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததை அசைச்சு பார்க்குறோம், அதில் நடந்து பார்க்குறோம், நடக்க முடிஞ்சவொன்னே அந்த இந்திரியம் இருக்குன்னு அனுமானம் பண்ணுறோம். இதுவும் அனுமானத்துலேயே தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு செயல் நடந்தால் அதை வச்சு தான் அந்த இந்திரியம் இருக்குன்னே செயல்பட்டு தெரிஞ்சுக்கிறோங்கிற. பேசும் சக்தி இல்லைன்னா வாக்கு இந்திரியம் இல்லை. கையில் செயல்படும் சில பேருக்கு இந்த பக்கவாதம்லாம் வருது, அப்படி தானே ஆகுது. எல்லோரும் மாதிரியே இருப்பாங்க, எந்திரிக்க சொன்னால் முடியாது. அப்போ என்ன, அந்த இந்திரியம் அங்கே வேலை செய்யலை, இந்திரியம் இல்லை, உள்ள வேலை செய்யலை. அங்கே வெளியே பார்த்தா அந்த உறுப்புகள்லாம் இருக்குது. அதனால் இந்த கர்மேந்திரியங்கள் என்னென்ன பண்ணுது?
எடுத்தல்ங்கிற செயல், பேசுதல்ங்கிற செயல், நடத்தல்ங்கிற செயல், கழிவை வெளியேற்றுற மலம் கழித்தல், சரீர சுகம். இப்படி 5 செயல்கள். அதில் மிச்சம் நீ உலகத்தில் என்ன செயல் இருக்கோ அந்த செயல் பூரா இந்த 5க்குள்ளே அடக்கங்கிற. அதில் பொதுவாக இங்கே சொல்கிறார் விவசாயம், வாணிபம், சேவை செய்தல், இப்படி எந்த செயலை எடுத்தாலும் இந்த 5 செயல்களுக்குள் அடக்கம்ங்கிறார். இதில் 4 இந்திரியம் இந்த சொன்னேன் பார்த்தீங்களா, நாக்குக்கு மட்டும் 2 இருக்குன்னு சொல்லி. நீங்கள் பாருங்கள், எல்லா இந்திரியும் அடங்கிக்கிட்டே வந்துடும். இந்த நாக்கு கடைசியாக அடங்கும், அதுக்கு 2 இருக்கிறதுனால. வயசான காலத்தில் பாருங்கள், சில பேர் வயசான பார்த்து அதிகமாக சாப்பிடுவாங்க, அதிகமாக டேஸ்ட்டை விரும்புவாங்க, பேச்சு நான் ஸ்டாப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசு வேறு ஒன்றும் இல்லை, எல்லா இந்திரியும் செயலற்றுருப்பாங்க, எல்லாம் இங்கே வாயில் வந்து உட்காந்துரும். அதனால் என்ன ஆகும், நம்ம பொறுத்துக்கிறோம். அப்போ எல்லாம் நம்ம அவங்கெல்லாம் பேசுனாங்கன்னா பொறுத்து கேட்டுக்கிறோம். ஏன்னா அது எல்லா இந்திரியமாக செயல் இழந்து போயிடும், எல்லாம் நாக்கில் வந்து உட்காந்துடும். நாக்கு அதிகமாக பேசும், நிறையா சுவைக்க சொல்லணும். எல்லாத்துக்கும் சொல்லலை, சில பேர் பொதுவாக அப்படி இருப்பாங்க. பொதுவாக வேதாந்தம் ஆன்மீகத்தில் ஈடுபாடுகளும் அப்படி இருக்க மாட்டாங்க, ரொம்ப கொஞ்சம் கட்டுப்பாடு வந்துடும். மற்ற மக்கள் பாருங்கள், மேக்சிமம் அது 2 இருக்கும், இந்த வாக்கு இந்திரியத்தில் இருக்கும். பொதுவாக ஒரு செயல் நடைபெறணும்னா ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் 2மே வேலை செய்யணும். ஞானேந்திரியம் அறிவை பெறும், கர்மேந்திரியம் அதை செயல்படுத்தும். இப்போ ஒரு பஸ்ஸில் போய் ஏறணும், என்ன பண்ணணும், முதல்ல கண் வந்து போர்டை பார்க்கும், இது எங்கே போகிறது, ஏறலாமா வேணாமா அப்படிங்கிறது கண் பார்த்த உடனே என்ன பண்ண, அப்புறம் காலு கை செயல்பட்டால் தான் ஏற முடியும். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை எனக்கு தெரியப்படுத்தணும், ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ நான் காதுங்கிற இந்திரியத்தை பயன்படுத்தி கேட்கணும். அந்த அறிவை நான் பெற்றுட்டேன், பெற்ற உடனே திருப்பி என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து அவர் வந்து என்னை புகழ்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு புகழ்ந்த உடனே என்ன பண்ணுவேன், அப்போ என்ன பண்ணால் நம்மளை புகழ்கிறாருன்னு சொல்லி எதாவது எடுத்து கையில் எடுத்து கொடுக்கலாம்னு நினைக்கலாம். அப்படி நினைக்காம கர்மேந்திரியம் திருப்பி செயல்படும். இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன், அவரை 2 புகழ்வேன், அது கர்மேந்திரியம் செயல்படும். அவர் கர்மேந்திரியத்தை பயன்படுத்தி எனக்கு ஒன்றை சொல்லும் பொழுது என் ஞானேந்திரியம் வேலை செய்யணும், ஞானேந்திரியம் வேலை செய்யும், திருப்பி கர்மேந்திரியம் வேலை செய்யும். இப்படி தான் நடக்குது. இதே கெட்ட வார்த்தை ஏதாவது மோசமாக திட்டிருக்காரு, ஏதோ பண்ணியிருக்காரு, என்ன பண்ணோம், நாக்குங்கிற கர்மேந்திரியம் நம்மளுக்கு திருப்பி வேலை செய்யும், இல்லாட்டி என்ன பண்ணணும், கை வேலை செய்யும், இப்படியெல்லாம் வேலை செய்யும். அப்போ ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் வந்து தொடர்ந்து 2 சேரும் பொழுது இந்த செயல்கள் நடைபெறுகிறது. அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், 5 விஷயங்கள், 5 செயல்பாடுகள் இருக்குது. மற்ற எல்லா செயல்பாடுகளும் இந்த 5க்குள்ளே தான் அடக்கம் அப்படிங்கிறார். இதை மட்டும் இந்த சுலோகத்தில் சொல்கிறார். இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது, எந்த கோலகத்திலிருந்து செயல்படுதுங்கிறது அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார். சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். எளிமையான சுலோகங்கள் தான், ஒரு 2 சுலோகம். ஆதான, முதல்ல பஞ்சோக்யாதான கமன அப்படின்னு இருக்கு, அதில் பஞ்ச உக்த ஆதான கமன, அதை பிரிக்கணும். உக்த அப்படிங்கிறது முதல்ல எடுத்து, உக்தி, உக்தின்னு சொன்னால் பேசுதல், ஆதானன்னா உயர்த்துதல், அதாவது எடுத்தல் முதலியன, உயர்த்துதல் எடுத்தல் முதலியன. கமனம்னா நடத்தல், போகிறது வர்றது நடத்தல். விசர்க்கக அடுத்த வார்த்தை, விசர்க்ககன்னா மலம் கழித்தல், கழிவுப் பொருளை வெளியேற்றுதல். அனந்தகாகா சரீர சுகம் அனுபவித்தல் என்ற, அனந்தகாகா கிரியாகா செயல்கள். இந்த பஞ்சங்கிறது முன்னாடி இருக்குது, பஞ்ச கிரியாகா 5 செயல்கள். அதாவது எடுத்தல், நடத்தல், மலம் கழித்தல், சரீர சுகம் அனுபவித்தல் என்ற பேசுதல், முதல்ல பேசுதல் என்ற 5 செயல்கள். கீழே இருக்க வார்த்தை ஹிருஷி வணிச்சியம், வாணிச்சியம், ஹிருஷி வாணிச்சியம். ஹிருஷின்னா விவசாயம், வாணிஜ்யம்னா வியாபாரம், சேவா, சேவான்னா சேவை, அதை பிரித்து சொல்கிறேன். ஹிருஷி வாணிச்சிய சேவ ஆத்யாகா, ஆத்யானா போன்ற அனைத்து செயல்களும். விவசாயம், வியாபாரம், சேவை போன்றன எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன காரியம் நடக்குது அத்தனையுமே பஞ்சசு அந்தர்பவந்தி, இந்த 5க்குள் அடங்கி விடுகின்றன. இந்த 5 விஷயங்களில் மொத்தமே இருக்குது. எப்படி ஞானேந்திரியங்கள் 5 விஷயம் இருக்கோ, கர்மேந்திரியம் 5 தான். நீங்கள் என்ன காரியம் நடக்குதோ வெளியே, அது பூரா இந்த 5க்குள்ளே அடங்கிடுதுங்கிறார். வியாபாரம் செய்கிறோம்னா அங்கே பேசுகிற சக்தி வேணும், எடுத்து கொடுக்குறது வேணும், எல்லாதுனாலும் வரும், எல்லாம் இந்த 5க்குள்ளே அடைக்கணும், கம்ப்ளீட்டாக 5க்குள்ளே அடங்கிடுதுங்கிறார். பேசுதல்
எடுத்தல், நடத்தல், மலம் கழித்தல், சரீர சுகம் அனுபவித்தல் என்ற 5 செயல்கள், விவசாயம், வியாபாரம், சேவை போன்ற அனைத்து செயல்களும் இந்த 5க்குள் அடங்கி விடுகின்றன. இது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்து 11. இது எங்கே இருந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத 11ஆவது ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதுவும் எளிமையான ஸ்லோகம்தான். வாக்பாணி பாதபாயு பஸ்திரைகை அக்ஷை தத்கிரியா ஜனிஹி முகாதி கோலகே ஸ்வாஸ்தே தத் கர்மேந்திரிய பஞ்சகம். வாக்பாணி பாதபாயு பஸ்தைகை அக்ஷை தத்கிரியா ஜனிஹி முகாதி கோலகே ஸ்வாஸ்தே தத் கர்மேந்திரிய பஞ்சகம். இங்கே கர்மேந்திரியங்களுடைய செயல்களை சொல்லி அந்த ஒவ்வொரு செயல்களும் எங்கேருந்து நடக்குதுன்னு இங்கே சொல்கிறார். அந்த கோலகங்களை சொல்கிறார். கர்மேந்திரியங்கள் 5, அது என்னென்னு வரிசையாக சொல்கிறார். வாக்கு, பேசுகிறது, பேசுதல்னு அங்கே சொன்னார். இங்கே அது எங்கே இருக்குது? வாக்கு, வாயில் இருக்குது. கை, எடுத்தல்னு அங்கே சொன்னார். இங்கே அது கை அப்படின்னு சொல்கிறாரு. பிறகு கால், நடத்தல்னு அங்கே சொன்னார். அது எங்கே இருக்குது? காலில். எருவாய், எருவாய்ங்கிறது மலம் கழிக்கு, கருவாய். இப்படி 5 சொல்கிறார். இது செயல்படும் இடம் கோலகங்கள்னு பேர். அது உள்ளே இருக்க அந்த இந்திரியம் அது செயல்படுறது கையில், காலில், இப்படி வரிசையாக செயல்படுது. கைகள், வாய், முதல்ல கைகள், கால்கள், எருவாய், கருவாய். இப்படி இந்த 5 ஞானேந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் எதிலிருந்து தோன்றுச்சுன்னு இங்கே சொல்லலை. அங்கே ஆகாசம் முதலியவற்றிலும் வரிசையாக சொல்லிட்டார். இங்கே சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதாவது பஞ்சபூதங்களினுடைய, சூக்ஷ்ம பஞ்சபூதங்களினுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து ஞானேந்திரியங்கள், ராஜச அம்சத்திலிருந்து கர்மேந்திரியங்கள் படிச்சிருக்கோம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் ராஜச ஆகாசத்திலிருந்து வாக்கு வந்துச்சு, பேசும் சக்தி வந்துச்சு. வாயுவிலிருந்து கைகள் வந்துச்சு. அக்னியிலிருந்து கால்கள் வந்துச்சு. ஜலத்திலிருந்து நீர்லேருந்து பாயுகு, எருவாய் வந்துச்சு. மண்ணிலிருந்து கருவாய் வந்துச்சுன்னு சொல்லி நாம் இந்த 5 கர்மேந்திரியங்கள் எப்படி உற்பத்தியான்னு பார்த்துட்டோம். இங்கே என்ன சொல்கிற? வரிசையாக 5 இந்திரியங்கள் சொல்கிறாரு. அந்த இந்திரியங்கள் வேலை செய்கிற இடம் எங்கே? 5 செயல்கள், அதுக்கு 5 இந்திரியங்கள். அது செயல்படக்கூடிய இடம் வெளியே இருக்கக்கூடியது. உள்ளே இருக்குது, ஆனால் வெளிப்படுற இடம் எடுத்தலுங்கிறது கையில். இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறார். பேசுதலுங்கிறது வாக்கில், காலில், இப்படி வரிசையாக 5 சொல்லிடுறார். வாய் முதலி என்று சொல்லிட்டார். அதோடு முடிச்சுக்கிறார். அதில் எல்லாம் புரிஞ்சுக்கிறேன்னு நாம். இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்லோகம் சிம்பிளான ஸ்லோகம்தான். ஸ்லோகத்தை பார்த்துடலாம். வாக் பாணி பாத பாயுகு உபஸ்தைகை. முதல் வார்த்தை அதை பிரித்தோம்னா வாக் பாணி பாத பாயுகு உபஸ்தைகி. வாக் பாணி பாத பாயுகு உபஸ்தைகினா வாக்கு, வாய், கை. பாணினா கை, பாதன்னா கால், பாயுகுன்னா எருவாய், உபஸ்தைனா கருவாய். பிறகு அக்ஷைகை. அக்ஷைகைனா இந்திரியங்களால், ஆகிய இந்திரியங்களால், இந்த 5 கர்மேந்திரியங்களால் தத்கிரியாக, அடுத்த வார்த்தை தத்கிரியாக ஜானிகி, ஜனிகி பிரித்தோம்னா தத்கிரியாக ஜனிகின்னு பிரிக்கணும். அந்த கடைசி வார்த்தையை முதல் வரியில் முன் சுலோகத்தில் சொன்ன அந்த செயல்கள். தத்கிரியான அந்த செயல்கள். எந்த செயல்கள்? 5 செயல் முன்னாடியே சொல்லிட்டார். நடத்தல், எடுத்தல், பேசுதல் அப்படின்னு 5 செயல் சொல்லிட்டார். அந்த செயல்கள் இந்த 5 கர்மேந்திரியங்களின் வாயிலாக ஜனிகி ஏற்படுகின்றன. ரெண்டாவது வார்த்தை முகாதி, முகாதி கோலகேசு வாஸ்தே. அதை பிரித்தோம்னா முகாதி கோலகேஸ்தே வாஸ்தே. முகாதின்னா முகம், ஆதி. முக ஆதின்னா வாய் முதலிய. வாய் மட்டும் சொல்லிட்டார், மிச்சத்தை சேர்த்துக்கிறணும். வாய்ங்கிறது பேசுகிறது, கைங்கிறது எடுக்கிறது, கால், இப்படி வரிசையாக சேர்த்துக்கிறோம். வாய் முதலிய கோலகேசு கோலகங்களில் வாஸ்தே அமர்ந்திருக்கின்றன. இந்த 5 கோலகங்களில்
இந்த 5 செயல்கள் செயல்படும் சக்தி அமர்ந்து இருக்கின்றன. இது கர்மேந்திரியங்களை பற்றி சொல்லிட்டார். அடுத்தது மனம். 12, 13 மனசை பற்றி வருது. இப்போ ஞானேந்திரியம் சொல்லியாச்சு, கர்மேந்திரியம் சொல்லியாச்சு. அது எங்கே செயல்படுது, என்னென்ன செயல்படுங்கிறத சொல்லிட்டார். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு சொன்னால், பொதுவாக இங்கே இதம்ங்கிறதுக்கு சொல்லிட்டு வர்றார். இவைகள் அனைத்தும், இவைகள் அனைத்துங்கிறதுக்கு பஞ்சபூதத்தை முதல்ல சொல்லிட்டார். அதில் இருக்க குணங்களை சொல்லிட்டார். பஞ்சபூதம் இருக்குது, அதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு குணம் இருக்குது, விசேஷ குணம். எதிலிருந்து வந்துச்சோ அந்த குணம் சேர்ந்து வருதுன்னு சொல்லிட்டார். 1 குணம், 2 குணம், 3 குணம், 4 குணம், 5 குணம். இது பூதத்தை பற்றிய ஒரு விஷயம். அந்த பூதத்தின் குணங்கள் எப்படி அறியப்படுகிறது? அனுபவ ரீதியாக அறியப்படுகிறது அப்படின்னு அனுபவத்தையும் சொன்னார். அதை ஒவ்வொரு பூதம் எப்படி சவுண்டு வருது, தண்ணியில் எப்படி சப்தம் வருது, எதிரொலி, அப்படி ஒவ்வொன்றா சொல்லி அதனுடைய 5 குணங்கள் எப்படி வெளிப்படுகிறது அனுபவ ரீதியாக சொன்னார். 3, 4, 5, 6ல் அந்த வெளிப்படக்கூடிய அந்த விஷயங்களை அறிவதற்காக 5 இந்திரியங்கள். அந்த 5 இந்திரியங்கள் எதிலிருந்து வந்துச்சு? எந்த பூதத்தினுடைய விசேஷ குணத்தை எந்த இந்திரியம் கிரகிக்க முடியுமோ அந்த இந்திரியம் அதிலிருந்து வந்துச்சு. ஆகாசத்துக்கு காது, அங்கே சப்தமே ஸ்பெஷல் குணம், இப்படி வந்துச்சு. பிறகு என்ன சொன்னார்? இந்த இந்திரியங்கள் எங்கே உட்காந்து வேலை செய்யுது? ஞானேந்திரியங்கள். கோலகம், உள்ள இந்திரியம் தனியாக இருக்குது, கோலகம். அதுக்கு விஷயம் என்னன்னு பார்த்தோம். அதை அனுமானத்தினால தான் புரிஞ்சுக்கிறோம். அது உண்மையிலேயே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிறதில்ல, சூக்ஷ்மமாக உள்ளே இருக்குது. அந்த ஞானேந்திரியங்களுடைய சுபாவம் வெளிநோக்கியே போவது மாதிரி படைக்கப்பட்டிருக்கு. உள்ளே தான் இருக்குது சூக்ஷ்மமாகன்னு சொன்னார். பிறகு அது உள்ளே எப்படியெல்லாம் இருக்குங்கிறதுக்கு நம்ம அனுபவத்தை பார்த்தோம். காதை மூணா சவுண்டு வருது, கண்ணை மூணா பார்க்குறவங்களாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த 10, 11 கர்மேந்திரியம் அதே மாதிரி 5 கர்மேந்திரியங்கள், கர்மேந்திரியத்துக்கு 5 விஷயங்கள், 5 விஷயங்களை அனுபவிப்பதற்கு 5 கோலகங்கள். இந்திரியங்கிறது உள்ளே இருக்குது, கோலகங்கிறது வெளியே இருக்குது. இந்த கோலகத்தின் மூலமாக வெளிப்படுது. கை காலெல்லாம் கோலகங்கள், கண்ணு மூக்கெல்லாம் கோலகங்கள். அதுக்குள்ளே இருந்து செயல்படுகிற சக்தி தான் இந்திரியங்கள். அது அறிவுக்கருவிகள் 5, செயல்கருவிகள் 5. இது வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம். இன்னி மனசை பற்றி பார்க்கணும். 12வது ஸ்லோகம். மனம்னா என்ன? இதுவரை கொஞ்சம் எல்லாம் சிம்பிளாக ஏற்கனவே படித்ததுனா ரொம்ப சிம்பிளாக சுருக்கமாக சொல்லிட்டு போயிட்டார். 12வது ஸ்லோகம் படிக்கலாம். மனோதசேந்திரியாத் யக்ஷம் கிருத் பத்மே கோலகே ஸ்திதம் தச்சாந்தக்கரணம் பாக்யேஷு அஸ்வாதந்த்ரியாத் வினேந்திரியைஹை. மனோதசேந்திரியாத் யக்ஷம் கிருத் பத்மே கோலகே ஸ்திதம் தச்சாந்தக்கரணம் பாக்யேஷு அஸ்வாதந்த்ரியாத் வினேந்திரியைஹை. இங்கே அந்தக்கரணம் அப்படின்னா என்ன? அது எங்கே இருக்குது? அதனுடைய செயல்பாடுகள் என்ன? அது எப்படியெல்லாம் செயல்படுது? அதை ஏன் அந்தக்கரணம்னு சொல்கிறோம்? இந்த 4 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 12, 13 இந்த மனசை பற்றிய விஷயம் சொல்கிறாரு. இப்போ 12 இந்த 4 விஷயம் சொல்லியிருக்கு. அந்தக்கரணம்னா மனசத்தை நம்ம அந்தக்கரணம்னு சொல்கிறோம். கரணம்னா என்ன? கருவி. கரணம்னா அதுக்கு பேர் தமிழில் கருவி. அந்தம்னா உள்ளே, உள்ளே இருந்து செயல்படும் கருவி. இதுக்கு பேர், அதனால் அதுக்கு பேர் அந்தக்கரணம்னு பேர். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியங்கள் உள்ளே இருந்தாலும் இந்த வெளியே இருக்கக்கூடிய கோலகங்கள் மூலமாக செயல்படுது. ஒவ்வொன்றும் தனித்தனியாக செயல்படுது. ஆனால் இந்த மனம், புத்தி உள்ளே இருந்துக்கிட்டு இந்த 10 மூலமாக அது வெளியே செயல்படுது. 10 மூலமாக செயல்படுது. அது உள்ளே தனியாக உட்காந்துருக்கு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4ஐயும் சேர்த்து அந்தக்கரணம் சொல்கிற பழக்கம் உண்டு. ஆனால் பொதுவாக மனம், எல்லாத்தையும் சேர்த்து மனம்ங்கிற வார்த்தையில் சொல்லுவோம். பொதுவாக சூக்ஷ்ம சரீரத்தில், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சரீரத்தில் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, பஞ்ச பிராணன், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 19ஐயும் சேர்த்து சொல்லுவோம்.
இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனதினுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த எல்லா இந்திரியமும் இயங்கும். மனசு அதில் போய் ஜாயிண்ட் ஆகலைன்னா ஒரு இந்திரியம் ஃபங்க்ஷன் ஆகாது. இப்போ நான் இங்கே வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் காது திறந்துதே இருக்குது, கண் என்னை பார்த்துக்கிட்டே இருக்குது. மனசு உங்கள் காதில் போய் ஜாயிண்ட் ஆச்சுன்னா மட்டும்தான் நான் என்ன பேசுகிறேங்கிறதே உங்களுக்குள்ளே போகும். உங்கள் மனசு இங்கே இல்லாமல் வேறு எங்கேயாவது போய் இருந்தால் நான் பேசுகிற சத்தம் காது திறந்திருந்தாலும் அந்த காது வேலை செய்யாது, காதுங்கிற இந்திரியம் வேலை செய்யாது. இது உண்மையா இல்லையா? எங்கேயோ யாரோ ஒருத்தர் வர்றாரு, நீங்கள் கண்ணை திறந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, முன்னாடி நடந்து போயிட்டு வந்திருப்பார், நீங்கள் கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா மனசு எங்கேயோ போயிருக்கோம். கண் பார்த்துக்கிட்டு இருக்கு, பார்க்குற சக்தி இருக்குது. அந்த பார்க்குற சக்தியை மனசு சேர்ந்தாத்தையும் அது செயல்படும், இல்லாட்டி செயல்படவே முடியாது. எங்கே மனசு ஒன்றுதோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 5 ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இருக்குது, இதுக்கெல்லாம் ஹெட்டாக இருக்கிறது யாருன்னா இந்த மனசன், தலைவனாக இருக்கான். இந்த இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன் மனம் அப்படிங்கிறார். இப்போ ஒரு ராஜா இருக்கார், அந்த ராஜாவினுடைய கட்டுப்பாட்டில் மந்திரிகள்லாம் செயல்படுவாங்க, அவர் சொல்கிறத செய்வாங்க, மனசு சொல்கிறத கண்ணு பார்க்கும். அப்படி தானே இருக்குது, மனம் போன போக்கில் சொன்னமே அது மாதிரி. மனசு எங்கே இருக்கோ அங்கே தான். வீட்டில் இருந்தால் அப்போ காதில் மனசு போகாது, கண்ணில் மனசு போகாது, இது வேலை செய்யாது இந்த இந்திரியங்கள்லாம். அந்த மனம் எந்த இந்திரியத்தில் போகுதோ அது மட்டும்தான் வேலை செய்யும், வேறு எதுலேயுமே வேலை செய்யாது. மனசு போகலைன்னா தனியாக வேலை செய்யாது. அப்போ இந்திரியங்களுக்கு பின்னாடி அங்கே மனம்ங்கிறது ஒன்று இருந்து அதை இயக்குது. சரி, இந்த இந்திரியங்கள் எல்லாம் மனசு தனியாக வேலை செய்யுமான்னா அதால் தனியாக எதாலும் செய்ய முடியாது. இது என்ன வரணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிச்சின்னா கண்ணை பயன்படுத்திட்டே மனசு பார்க்க முடியும், மனசும் கண்ணும் உருளணும். நீங்கள் நான் பேசுகிறது என்னன்னு கேட்கணும்னா காதை பயன்படுத்திட்டே மனசு கேட்க முடியும், மனசு இல்லாட்டி காதும் கேட்காது. ஆனால் மனசுனால் தனியாகவும் கேட்க முடியாது. ஏற்கனவே கேட்ட விஷயத்தை மனசு சிந்திக்கும். மனசு ஒருமுகமாச்சுன்னா அது அப்படியே உள்ளே போகும்னு சொல்லுவாங்க. அதில் அந்த ஜாயிண்ட் ஆச்சுன்னா, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட மகேந்திரநாத் குப்தான்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சிஷ்யர், ஒரு மான்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணருடைய காலத்தில் ஏதாவது டைப்பிங் மிஷினு ஒரு இதெல்லாம் இருந்துச்சா, ஏதாவது இருந்துச்சா, இல்லை ஓலைச்சுவடியில் பேர் எழுதி வச்சாங்களா? இல்லை. அவருடைய உபதேச மொழிகள் 3 வால்யூம் வந்திருக்கு, புக்கு பார்த்துருக்கீங்களா? 3 வால்யூம் போல பெரிய புக்கு இருக்குது அவர் பேசுனதெல்லாம். அங்கே ஒருத்தர் அவர் கேட்பாராம், மைண்டு எங்கேயும் போகாதான் அவருக்கு, அவர் என்ன பேசினாரோ அப்படியே கிரகிச்சிட்டு வீட்டில் போய் அப்படியே எழுதிடுவாராம், வரி விடாமல் எழுதிடுவாராம். அதுதான் பிறகு புக்காக விவேகானந்தர் வந்த பிறகு அதை காமிச்சு புக்காக போட்டாங்க பிரிண்ட் பண்ணி. ராமகிருஷ்ணர் பேசுனதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படி ஒரு மனசை வந்து அங்கே காதில் அவர் ராமகிருஷ்ணர் பேசும்போது அப்படி ஒன்றிடுவாராம். நீங்கள் பாருங்கள், ஏதாவது ஒரு நல்ல சப்ஜெக்டாக இருக்கட்டும், அதை வந்து மனசு ஒன்று கேட்டீங்கன்னு வச்சுங்க, பேசுகிறவங்ககிட்டே இருக்குது, பேசுகிற விதமும் இருக்குது, அப்படி கேட்டாச்சுன்னா அது மறக்கவே மறக்காது. நான் இதில் காலேஜில் படிக்கிற பொழுது எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், அதாவது பிஜியில் எடுக்கிற ப்ரொஃபஸர் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்தார் டிகிரியில். அவர் பேசின விதம் அப்படி என்ன அவர் கொண்டு போகும்போது மனசு எங்கேயும் அலைய விடலை, அப்படி அழகாக இழுத்து கொண்டு போய் அந்த சப்ஜெக்டை சொன்னார். எக்ஸாம் வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் படிக்கல, எழுதிட்டேன் பரீட்சையில். ஏன்னா அந்த மனம் வந்து அதில் அப்படி ஒன்றிருச்சுன்னா அந்த காதில் போய் அப்போ அந்தளவுக்கு அவங்க டீச்சிங் இருக்குது, அந்த மெத்தேடு இருக்குது. அதெல்லாம் சில தனி கலை, அதெல்லாம் ஒன்று சப்ஜெக்டும் இருக்கணும், கேட்குறவங்களுக்கும் ஆர்வம், எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு எல்லாருக்கும் சொல்லவும் முடியாது. அப்படி மனம் எந்த இந்திரியத்தில் ஒன்றுதோ அங்கே தான் அது வேலை செய்யும், இல்லாட்டி அது இந்திரியம் வேலை செய்யாது அப்படிங்கிறார். பிறகு மனசு எங்கே இருந்து வேலை செய்யுது, மனதினுடைய இருப்பிடம் என்ன அப்படின்னா ஹிருதயம் சொல்லப்பட்டிருக்கு. நாம் என்ன சொல்லுவோம், பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் மனசார சொல்கிறேன்னு சொன்னால் என்ன செய்வோம், கையை இங்கே வைப்போம், வைக்கிறோமா இல்லையா? நான் மனசார சொல்கிறேன்ப்பான்னு கையை இங்கே வைப்போம். அதாவது சில பேர் மூளையிலிருந்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. மூளை பதிவு வேணால் இருக்கலாம், ஆனால் நம்ம சாஸ்திரத்தில் மனசு செயல்படுற இடம் ஹிருதயம்னு சொல்லியிருக்கு. நீங்கள் பாருங்கள், மனசு தான் சூக்ஷ்ம சரீரம். மனசு இல்லைன்னா இந்த உடம்பு பெணம். மனசு சூக்ஷ்ம சரீரம் வெளியேறதே உயிர் பிரிகிறதுன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ மூளை செயல்படாமல் இருந்தால் கூட உயிரோடு இருப்போம், பார்த்துருக்கீங்களா? இப்போ மூளையில் மனசு இருந்துச்சுன்னா மூளை செயல்படாமல் இருக்கும்போது நம்ம உயிரோடு இருப்போம், பார்த்துருக்கோமா இல்லையா?
உடம்பு எந்த உறுப்பு செயல்படாத இருந்தாலும் உயிரோடு இருப்போம். ஆனால் ஹார்ட்டு செயல்படலைன்னா சயின்டிஃபிக் படி என்னது? டெட் பாடி. ஏன்னா அந்த மனசு தான் எல்லா இந்திரியும் தலைவனாக இருந்து உள்ளே உட்காந்துருக்கு. அந்த மனசு வெளியேறிடுச்சுன்னா காற்று நின்று போயிடும். அதுதான் நம்ம உயிர் பிரியுதுங்கிறதே. அதனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மனம் செயல்படக்கூடிய இடம் எங்கே? ஹிருதயம்னு சொல்லுது. நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன பண்ணுது? எது அடிக்குதுங்க? ஹார்ட் தான். ஹார்ட் அட்டாக் எங்கே வருது? பிரச்சனைனா வரும். பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு இருக்குது அடித்து ஹார்ட் அட்டாக்கு அதனால தான் வருது. மூளைங்கிறது மனசு செயல்படுறதுக்கு ஒரு கருவியாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மனம் இருக்கிற இடம் ஹிருதயம் அப்படிங்கிறார். மூளையில் பதிவு பண்ணி அதை வெளிப்படுவதற்கு வேணால் அந்த மூளை பயன்படலாமே ஒழிய, ஆனால் ஹிருதயம் மனசு இருக்கிறது இது. உணர்வு வந்தால் எங்கே நம்மளுக்கு ஃபீலிங் வருது? நல்ல உணர்வு வந்தாலும் சரி, இங்கே தான் கை வைக்கிற எல்லாமே. அதனால் ஹிருதயந்தேன்னு சொல்லுது. விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரியாக தெரியலைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு மனம் எங்கே இருந்து செயல்படுறதுங்கிறது சரியாக தெரியலைன்னு சொல்கிறாங்க. மூளையில் இருந்தால், இங்கே இருந்தால். ஏன்னா சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்க முடியாது, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது பிறகு உடல் முழுவதும் மனசு வியாபிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கன்னு அப்படி கிடையாது. மனசு இருந்து செயல்படுற இடம் ஹிருதயம். பிறகு எப்படி செயல்படுது? இந்திரியங்கள் வழியாகத்தான் செயல்படும், தனியாக செயல்பட முடியாது. தலைவனாக இருக்குது, மனசு இருந்தால் தான் இந்திரியம் செயல்படும். ராஜா இருந்தால் தான் மந்திரி செயல்படுவான். ஆனால் ராஜாவுக்கு ஒரு சேவகனும் இல்லை, ஒரு மந்திரியும் இல்லை, உட்காந்து தான் நாட்டை ஆள முடியுமா? ஒரு கலெக்டரே இருக்கிறாரு, கலெக்டர் ஆஃபீஸில் ஒருத்தர் கூட இல்லை, அவர் செயல்படுவாரா? கலெக்டரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே கீழே இருக்கிறவங்க எப்படி செயல்படுவாங்க? அவர் கொடுக்குற ஆர்டர் படி அவங்க செயல்படுத்துவாங்க. அப்போ அவருடைய ஆணையின் கீழ் இந்திரியங்கள் செயல்படுது. இவர் செயல்படுறதுக்கு பயன்படுத்துறது கீழே இருக்கவங்களத்தை. ஹெட்டாக இருந்தாலும் கூட அது செயல்படுவதற்கு இந்திரியங்களை பயன்படுத்தி செயல்படுது. மனசாக ஏதோ ஒன்று புதுசாக பார்க்காது, கண்ணு மூலமாக தான் பார்க்கும். மனசாக புதுசாக ஒன்றை கேட்காது, கேட்டதை வேணால் சிந்திக்கும், காது மூலமாக தான் கேட்கும். ஆனால் அது இருந்தால் தான் இது செயல்படும், இது இல்லாமல் அதுவும் செயல்படாது. புரியுதா உங்களுக்கு? விஷயம் புரியுதா? அது தலைவனாக இருக்குது, ஆனால் அது செயல்படணும்னு சொன்னால், அது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த இந்திரியங்களும் தேவை இருக்குது, செயல்படாது அப்படிங்கிறார். இதுக்கு ஏன் அந்தக்கரணம்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், வெளியே இருக்கக்கூடிய கருவிகள் இல்லாமல் மனதால் செயல்பட முடியாது. வெறும் மனசால் பார்க்க முடியாது, பார்த்ததை சிந்திக்கும். அப்போ பாகிய கரணங்கள், பாகியம்னா வெளியே இருக்கக்கூடிய கருவிகள் இல்லாமல் இது உள்ளே இருந்து அந்த கருவிகளின் மூலமாக செயல்படுவதால் இதற்கு பெயர் அந்தக்கரணம் என்ற பெயர். இது சுதந்திரமாக வெளியே போக முடியாது. மனசு ஒரு கருவியின் மூலமாகத்தான் வெளியே போகும். போய் அதெல்லாம் அனுபவித்து பதிவாயிருச்சுன்னா அதை திருப்பி சிந்திக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை அறிவதற்கு மனம் தனியாக போய் அறிய முடியாது, சுதந்திரம் கிடையாது. இந்த கருவியின் மூலமாக போவதால் இது அந்த உள்ளே இருப்பதால் இதற்கு பெயர் அந்தக்கரணம் என்று பெயர். இந்த 3 விஷயங்கள் இதில் பார்த்துருக்கோம். அதாவது அந்தக்கரணம்னா என்ன, அது எங்கே இருக்குது? ஹிருதயத்தில் இருக்குது. அந்தக்கரணம்ங்கிறது நம்ம இந்திரியங்களுக்கு தலைவனாக இருக்குது, அது ஹிருதயத்தில் இருக்குது. ஆனால் இந்திரியங்கள் இல்லாமல் செயல்படாது அப்படிங்கிற கருத்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஹரி ஓம்.